வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். 62வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கவனியுங்கள். தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகள் சத்தியம், எங்களை உயிர்ப்பிக்கட்டும், அற்புதங்களை செய்யட்டும். கேட்கிற எங்கள் செவிகளை திறந்தருளுவீராக. எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இங்கிலீஷ் பைபிள்ல இப்படி போட்டு, my soul wait silently for God alone, for my expectation is from him. My soul wait silently for God alone, for my expectation is from him. Hallelujah. தாவீது எந்த சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை எழுதுகிறார்னா, உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில அவர் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக தீங்கு செய்கையில் அவர் எழுதுகிறார். 3வது வசனத்துல, 4வது வசனத்துல அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார். அவனை சுற்றி இருந்தவங்களாம் வாயினால் என்ன செய்யறாங்க? அவனை ஆசீர்வதிக்கிறாங்க. பட் உள்ளமோ அவங்களை சபிக்கிறாங்க. அவனை அப்போ ஒரு மாயமான மக்கள் மத்தியில அவன் இருக்கிறான். அதன் மத்தியில தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். நீங்க 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயிலும் லேசானவர்கள். பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் எல்லாருமே பொய்யர்களா இருக்கிறாங்க. எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பொய்யர்களா இருக்கிறாங்க. கொடுமையை நம்பாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். அவன் பணத்தெல்லாம் பார்த்துட்டான், கொடுமையெல்லாம் பார்த்துட்டான். இந்த சூழ்நிலையில தான் இந்த சங்கீதத்துல இந்த 5வது வசனம், தன்னைத்தானே அவன் தேற்றிக் கொள்கிறான். தனக்குத்தானே என்ன செய்யறான்? அவன் இப்படியாக சொல்றான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்துல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, alone, God alone அப்படின்ற வார்த்தை அடிக்கடி வருது. அதாவது தேவனையே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஒருவரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது. பெரிய மனுஷனால வராது, சின்ன மனுஷனால வராது, சொந்த பந்தங்களால வராது, பணத்தினால வராது. அவன் எல்லாத்தையும் உணர்ந்து தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதுறா, என் ஆத்துமாவை தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ட்ரபிள், பாடுகள், உபத்திரவம் படுற நேரத்துல நாம் பொதுவா பதட்டப்படுவோம். நம்ம பொதுவா என்ன செய்வோம்? பதட்டப்படாத நபர்களை இருக்க மாட்டோம். பதட்டம்னா பதட்டப்படாம சில நேரத்தில் நம்ம இருக்க பழகணும். ஹல்லேலூயா. பதட்டப்படுவோம். பதட்டம் என்னன்னா, நெருக்கத்துல, தனிமையில, எதிர்பாராத நேரத்துல வருகிற ஒரு மன அழுத்தம்.
அல்லது வருகிற ஒரு பய உணர்வு, இதுதான் பதட்டம். சில நேரத்துல மனுஷங்களால கைவிடப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது நம்ம பதட்டப்படுறோம். பதட்டப்படும் பொழுது நம்முடைய நிதானத்தை நாம் என்ன செய்வோம்? இழந்துருவோம். ஒரே குழப்பமா இருக்கும், என்ன செய்வதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்துல தாவீது சொல்ற ஆலோசனை என்னன்னா, என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி என்ன செய்ய? அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, தேவனை மட்டும் நோக்கி அமர்ந்திரு. நீ நம்புகிறது, நீ எதிர்பார்க்கிறது அவரால தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, கஷ்டமான சூழ்நிலையில டெட்லைன் வைக்கும் பொழுது எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும் பாஸ்டர்? பதட்டப்படாம எப்படி இருக்க முடியும்? முடியுமா? நிச்சயமா முடியும்னு தாவீது சொல்றார். அல்லேலூயா, நிச்சயமா முடியும் அப்படின்னு தாவீது சொல்றார். பதட்டப்படாம தைரியமா இருக்க முடியும் நம்மால. மெச்சூர்டு கிறிஸ்டியனுக்கும் ஒரு இம்மெச்சூர்டு கிறிஸ்டியனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மெச்சூர்டு கிறிஸ்டியன் கஷ்டமான சூழ்நிலையில கொஞ்சம் கூலா காமா என்ன செய்வாங்க? பயப்படாம தைரியமா இருப்பாங்க. இம்மெச்சூர்டு கிறிஸ்டியன் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பதட்டப்பட்டு என்ன செய்வதுன்னு தெரியாம குழம்பி போய் நிற்பாங்க. நல்லா விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசத்துல தடுமாறுகிற கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, விசுவாசிக்கிறவங்க பதட்டப்பட மாட்டாங்க. விசுவாசிக்கிறவங்க, தேவனை அறிந்தவங்களுக்கும் தேவனை அறியாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தேவனை அறிந்தவங்க ஒருபோதும் செய்ய மாட்டாங்க, பதட்டப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. நாம எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாம இருக்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? முடியுமா? முடியும். இந்த பைபிள் 3 ஆலோசனை நமக்கு சொல்லு. அல்லேலூயா. 3 பேர் இந்த ஆலோசனையை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. முதலாவது, எப்படி பாஸ்டர் பதட்டப்படாம இருக்க முடியும்? சில உண்மைகள் நாம தெரிந்து கொள்ளணும். என்னன்னா, அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு அப்படிதான் சொல்றார். யோபு 42:2 வாசிங்க. யோபு 42:2 வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமா, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நான் அறிந்திருக்கிறேன். என்னென்ன? தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு யோபு அறிந்திருக்கிறார். யோபு பல பாடுகள், வேதனைகள் வழியாய் கடந்து போன ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொல்றார், தேவரீர் சகலவற்றையும் நீ செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. தேவன் அப்படி என்ன நினைச்சிருக்கிறாரு? தேவன்கிட்ட போய், ஆண்டவரே என்னை பற்றி என்ன நினைச்சிருக்கிறீங்க? நீங்க என்ன, என்னை பற்றி உங்கள் நினைவுகள்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 115:12 வாசிங்களேன். 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நினைவுகள்ல நாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நினைவுகள்ல நாம இருக்கிறோம். நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்கிறார். புரியுதுங்களா? பக்கத்துல இருக்கிற பாசம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்கிறார். அப்படி நினைவுகள் எப்படிப்பட்டது? நீர் நினைத்தது ஒன்றும், அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு, அது ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா.
அதனால எப்படி இருக்கணும்? பதட்டப்படாம இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் ஒன்ன ஆசீர்வதிக்கணும்னு தீர்மானிச்சிருக்கிறார், நினைச்சிருக்கிறாருங்கிறதுக்கு ஹீப்ரு வேர்ட் வந்து ஜாக்கர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பீ மைண்ட்ஃபுல் அல்லது ரெக்கார்டட் ரிமெம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தன்னுடைய மனசுல மைண்ட்ல எழுதி வச்சிருக்கிறாரு, தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்னன்னு? நம்மை ஆசீர்வதிக்கணும்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய திட்டம். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய நினைவுகள். அல்லேலூயா. தேவனுடைய நினைவுகளை நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவரே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? சகலவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். அவரை யாரும் போய் தடை செய்ய முடியாது. அவர் எவ்வளவு பெரிய காரியத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மத்தேயு 19:26 வாசிங்க. மத்தேயு 19:26. எப்படிப்பட்டது அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார்? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனாலே எல்லாத்தையும் செய்ய வல்லவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர், வல்லமை உள்ளவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். எந்த நிலையில இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. கடைசியில் இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு எந்த ஒரு அடையாளமும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எந்த தேசத்திலும் நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல, வனாந்திரத்துல 5 அப்பம் 2 மீன் துண்ட 5000 பேருக்கு கொடுத்து போஷித்த தேவன். அல்லேலூயா. பஞ்ச காலத்துல சாரிபாத் விதவையினுடைய வீட்டுல பஞ்ச காலம் தீர்ற வரைக்கும் மாப்பானையில மா குறைந்து போகல, என்ன சட்டியில என்ன குறைந்து போகவே இல்லை. எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எந்த தேசத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அமெரிக்காவில் மட்டும் இல்ல, ஆப்கானிஸ்தான்லயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமா வச்சிருக்க முடியும். அல்லேலூயா. எந்த வேலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமா வச்சிருக்க முடியும். நல்ல பெரிய கம்பெனில ஜோகோல வேலை செஞ்சாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில வேலை செஞ்சாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமா வச்சிருக்கணும். அல்லேலூயா. தேவன் எந்த தேசத்திலும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமா வைத்திருக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. வாசிங்க தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். நமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவர் கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை.
அவர் கையை தடுத்து நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் அவருடைய சித்தத்தின்படியே ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு தேவனுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. யாராலையும் என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு உயர்வை கொடுக்கணும்னு கர்த்தர் தீர்மானிச்சாருன்னா, உங்க மேனேஜர் உங்களை கீழே தள்ளணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கொடுக்கணும்னு தீர்மானிச்சாருன்னா, எத்தனை கதவுகளை சாத்தினாலும் யார் என்ன செய்தாலும் அதை தடுக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காலேஜ்ல இந்த சீட்ல இடம் கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டாருன்னா அதை யாராலும் சாத்த முடியாது. அல்லேலூயா. அதை தடை செய்ய முடியாது. அது சரியான நேரத்தில் அவருடைய சித்தத்தின்படியே, அவருடைய சித்தத்தை யாரும் குலைத்து போட முடியாது, அழித்து போட முடியாது, செய்யாதீங்கன்னு தடுக்க முடியாது. அவர்கிட்ட போய் ஐயோ இந்த நபர் ரொம்ப மோசமான நபர், இவருக்கு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி யாராலையும் என்ன செய்ய முடியாது, அவருடைய சித்தத்தை தடுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தேவரீர் சகலவற்றையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் அவருடைய மைண்ட்ல நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார், திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால சில நேரத்துல நாம் என்ன செய்யணும், கூலா இருக்க பழகணும். அல்லேலூயா. காமா இருக்க பழகணும், பதட்டப்படாம, ஐயோ பதறி போகாம, என்ன நடக்குமோ எது நடக்குமோ ஒன்றும் நடக்காது, ஆசீர்வாதமா தான் இருப்போம். அல்லேலூயா. ஒண்ணுமே நடக்காது. நமக்கு தேவன் சொன்னதை, அல்லேலூயா, வானம் மழை பெய்யலனாலும் சூரியன்ல இருந்து ஒளி கொடுக்கலனாலும் கர்த்தர் நம்மை வாழ்க்கையில நினைச்சது நடக்கும். கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார், நம்ம அடைய வேண்டியதை அடைவோம், சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம், சுதந்திரிக்க வேண்டியதை நம்ம சுதந்திரிப்போம். அல்லேலூயா. எத்தனை மனுஷர்கள் எதிராக நின்னாலும், எத்தனை மனுஷர்கள் உங்க கால வாரணத்துக்கு விரோதமான காரியத்தை செய்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டாலும் தேவன் செய்ய நினைத்தது நடக்கும். அல்லேலூயா. அதனால யோபு சொல்றாரு எந்த நிலைமையில சொல்றாரு, எல்லாத்தையும் இழந்துட்டு போய் சரீரத்துல வியாதியோட பயங்கர உபத்திரவத்தின் மத்தியில சொல்றார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒன்றும் தடைபடாது, எல்லாம் நடக்கும். அந்த காலத்துல நேர்த்தியா நடக்கும். எப்படி நடக்கும்? நேர்த்தியா நடக்கும். அதனால எப்படி இருக்கணும்? கூலா, காமா, அமைதலா, தைரியமா இருக்கணும். யாரை நோக்கி இருக்கணும்? தேவனையே நோக்கி இருக்கணும், மனுஷர்களை நோக்கி இல்ல, வேலையை வச்சு இல்ல, சொந்த பந்தங்களை வச்சு இல்ல. அதெல்லாம் ஒரு நாள் கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். நிச்சயமா நீ நம்பினது வரும், அவராலே வரும். அல்லேலூயா. இரண்டாவது, எப்படி பாஸ்டர் நான் அமைதியா இருக்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். அல்லேலூயா. ரோமர் 8:28 வாசிங்க. ரோமர் 8:28. அவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யோபு என்ன சொல்றாரு? தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று
அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இவரும் அறிந்திருக்கிறார். இவரும் என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தரை பற்றி அறிஞ்சிருக்கிறார். நாம தேவனை பற்றி அறியணும். அறிந்திருந்தா நம்ம பதட்டப்பட மாட்டோம், தைரியமா இருப்போம். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, and we know that in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அவ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறாரு? நீங்க உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. ஏதோ இவங்களால நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. ஏதோ ஆக்சிடென்ட் நான் போறேன் அப்படி போன இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன் அப்படிலாம் இல்லை. ஆக்சிடென்ட் கிடையாது. God சூஸ் பண்ணியிருக்கிறார். நம்மை ஆண்டவர் முன்குறித்து அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? செலக்ட் பண்ணி அவர் ஒரு பர்பஸோட நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது என்ன பர்பஸ்? எரேமியா 29 சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். கர்த்தர் நமக்காக ஒரு பிளான் போடுறார். பிளான், ஒரு பர்பஸ், ஒரு நல்ல பர்பஸோட தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில தீமை நடக்காது. அல்லேலூயா. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக. ஏன்னா ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அழைச்சிருக்கிறாரு. அவருடைய நோக்கம் கர்த்தர் நம்மை முடிவில் இருந்து பார்க்கிறார். கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? உங்களுக்கு எனக்கு நம்முடைய முடிவு தெரியாது, ஆனா நம்மளை பற்றிய முடிவு அவர் நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய எண்டு அவருக்கு நல்லா தெரியும். அவரு பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். முடிவுல இருந்து கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அந்த முடிவுலயே நாம ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நோக்கம், நல்ல முடிவு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. அந்த முடிவுல இருந்து தான் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக நம்மளை குறித்த ஒரு நோக்கம். அது ஒரு நல்ல பர்பஸ். தேவனுடைய நோக்கம் அவருடைய அநாதி சிநேகத்திலிருந்து புறப்படுது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறார்? எந்த காரணமும் இல்லை. அதான் அவருடைய அநாதி சிநேகம். அவருடைய அநாதி சிநேகம் நல்லது. அவருடைய அவருக்கு என்ன காரணத்தினால கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரு? நீங்க ரொம்ப அவருக்கு காணிக்கை கொடுப்பீங்கன்னா, நீங்க அவருக்கு ஊழியம் செய்வீங்கன்னா, நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணுவீங்கன்னா, பக்தியா வாழ்வீங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் சிநேகிக்கிறார், அவ்வளவுதான். அவரு சிநேகிக்கிறார். அந்த சிநேகத்துல இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு பர்பஸை போடுறார். அல்லேலூயா. அநாதி சிநேகம். தேவனுடைய நோக்கம் அவருடைய ஞானம், அவருடைய வல்லம், அவருடைய அன்புல இருந்து வருது. கர்த்தர் உங்களை குறித்து என்ன குறித்து ஒரு நல்ல நோக்கம் தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், என்ன குறித்து ஒரு நல்ல நோக்கம் இருக்கா? என் நிலைமையை பார்த்தா அப்படி தெரியலையே. என் நிலைமையை பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல, தேவன் நல்ல நோக்கம் தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும், எல்லாமே, அதாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சகலமும், அதாவது தோல்வியா இருந்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. அல்லேலூயா. இழப்புகளா இருந்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. குறைவுகளும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எதிர்ப்புகள் கூட நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான். பைபிள் எல்லாமே நன்மையா நடக்கும்னு சொல்லல, நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அதாவது இப்ப இருக்கிற பிரச்சனை உங்களை நன்மைக்கு ஏதுவா நடத்துகிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நன்மைக்கு ஏதுவா, எல்லாமே நன்மைக்கு ஏதுவா தான் மாறும். பாருங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாஸ்டர் இந்த வீட்டு கதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க பாஸ்டர்,
எத்தனை வீடை எனக்கு சாப்பிடலாம் தெரியுங்களா? இதை கேட்கல. எத்தனை கதவுகள் என்ன செய்யறான்? நோ நோ நோ, கிடையாது, முடிஞ்சு போச்சு, இல்ல கிறிஸ்டியனுக்கு தரமாட்டோம். நீங்க எல்லாம் வந்து ஜெபம் பண்ணுவீங்க, பாட்டு பாடுவீங்க, நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க? ஐயோ கிறிஸ்டியன் இங்க வரக்கூடாது, நான்வெஜ் சேர்ந்து சாப்பிடுவீங்க. இப்படியா பல கதவுகளை அழைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மன, அதனாலதான் நான் இந்த இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். பல கஷ்டமான அனுபவத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டேன். என்னடா இவனுங்கெல்லாம் நமக்கு கதை எவ்வளவு வாடகை அவங்க கொடுத்தா 5000 மேல கொடுக்குறதா கூட தர மாட்டேன்றாங்க. எல்லாமே நன்மைக்கு ஏதுவா நடந்து கர்த்தர் ஒரு அழகான வீட்டுல கொண்டு போய் உட்கார வச்சுட்டேன். அல்லேலூயா. அவன்லாம் கதவு சாத்தினது நன்மைக்கு ஏதுவா தான் நடந்திருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நீங்க பின்னால் யோசிச்சு பாருங்க, முன்னால நடந்த கஷ்டம் தான் இந்த நன்மைக்கு ஏதுவா நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில சந்திச்ச எல்லா பாடுகள் பிரச்சனைகளும் ஒரு நன்மையை நமக்கு கொண்டு வந்திருக்கும், ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கும். இங்க ஒரு வசனம் சொல்லுது, நன்மைக்கு ஏதுவாக, அதாவது God works together அப்படின்னு போட்டிருக்கு. God works together அப்படின்னா கடவுள் வந்து நன்மைக்கு ஏதுவாக செயல்படுகிறார். தானா நன்மைக்கு எதுவும் நடக்கல, கர்த்தர் அந்த நன்மைக்கு ஏதுவா மாற்றுகிறார், கிரியை செய்கிறார். வருகிற ஒரு ஆக்சிடென்டா இருந்தாலும் சரி, வருகிற ஒரு நஷ்டமா இருந்தாலும் சரி, வருகிற ஒரு பலவீனமா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் புறக்கணிப்பா இருந்தாலும் எல்லாத்துலயுமே கர்த்தர் ஒர்க் பண்றாரு பின்னால. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, சகோதரர்கள் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க? குழியில தள்ளிட்டாங்க. கர்த்தர் அங்க ஒரு கயிறை அனுப்புறாரு. அல்லேலூயா. அவளை கொண்டு போய் சிறைச்சாலையில தள்ளுறாங்க. கர்த்தர் அங்க ஒரு வாசலை திறந்தாரு. கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உங்க தீமையின் மத்தியில கர்த்தர் செயல்படுறாரு, உங்க நஷ்டத்தின் மத்தியில கர்த்தர் செயல்படுறாரு, உங்களை ரிஜெக்ஷன் பண்றதுக்கு மத்தியில கர்த்தர் செயல்படுறாரு, உங்களை அவமானப்படுத்துகிற மத்தியில கர்த்தர் செயல்படுறாரு. அல்லேலூயா. வாடகை வீட்டுக்காரன் நம்மளை துரத்துறோம்னா சொந்த வீடு வாங்கவே மாட்டோம். அல்லேலூயா. சொந்த வீடு வாங்கவே மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில சில பாடங்களை கற்றுக்கொள்வது வாழ்க்கையில முன்னேறவே மாட்டோம், மாற்றமே வராது. அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்பட்டுட்டே இருக்கிறார் பின்னாலேயே. ஒருவேளை அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாமலே செயல்படுவாரு. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மறைவா இருந்து செயல்பட்டு இருப்பார். ஐயோ கர்த்தரை சுத்தி பார்த்தா ஒன்னும் காணும், என்ன செயல்படுற மாதிரியா தெரியலையே, ஒன்னும் சொல்லவே மாட்டாரு, பேசவே மாட்டாரு. அல்லேலூயா. சில நேரத்தில் அமைதியா இருந்து செயல்பட்டு இருப்பார். அல்லேலூயா. தெரியாம மறைவா இருந்து செயல்படுவார். எல்லா தீமைக்குள்ளேயும் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நஷ்டத்துக்குள்ளேயும் ஒரு லாபத்தை வச்சிருக்கிறார். எல்லா நெருக்கத்துக்குள்ள ஒரு விசாலத்தை வச்சிருக்கிறார். எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பாஸ் சொல்லுங்க, எல்லா நன்மைக்கு எதுவும் நடக்குது. எல்லாம் இப்போ ஒருவேளை நன்மை நடக்காம இருக்கலாம், ஆனா நன்மைக்கு ஏதுவா நடக்குது. கர்த்தர் செயல்பட்டு இருக்கிறாரு. கர்த்தர் கொஞ்ச நாள்ல விளங்க போகுது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள்ல புரிந்து கொள்ள போறோம், இன்னும் கொஞ்ச நாள் அதை சுதந்திரிக்க போறோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்குது, எல்லாம் நன்மைக்கு எதுவா. இன்னைக்கு நடக்கிற தீமை நாளைக்கு நன்மையா மாறும். இன்னைக்கு இருக்கிற குறைவு நாளைக்கு நிறைவா மாறும். கர்த்தர் வந்து நம்ம சாரிபாத் வீட்டு விதவை வீட்டுல அவங்க ஒரே ஒரு குடி மாவுதான் வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அந்த ஒரு குடி மாவுதான் அவளுக்கு பஞ்சகாலம் வரைக்கும் என்ன இருந்தது? ஆசீர்வாதமா மாறிச்சு. பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல. அதனாலதான் இயேசுக்கு என்ன செய்யலாம்?
படகை கொடுத்தான். பேதுரு மட்டும் நைட்டு மீன் பிடிச்சி வச்சிருந்தான்னு வச்சீங்களேன், படகு முழுவதும் என்ன எடுத்திருக்கோம்? மீன் எடுத்திருக்கோம். இயேசு படகு என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, அது காலி படகுங்கிறதால தான் வந்து பிரசங்கம் பண்ண கேட்டார். மீன் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, அவரு வேற படகை பார்த்துட்டு போயிருப்பாரு. அப்ப நான் முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்காது நன்மைக்கு எதுவாக தான் நடந்திருக்கு. நான் முழுவதும் நீங்க பிரயாசம் தான் ஒண்ணு நிறைவேறுதுன்னு வச்சீங்கன்னா அதுலயும் ஒரு நன்மை இருக்கு, அதுலயும் ஒரு நன்மை இருக்கு. அல்லேலூயா. உங்க கஷ்டத்துல ஒரு நன்மை இருக்கு. உங்களை மனுஷர்கள்லாம் கைவிட்டாங்கன்னா அதுல ஒரு நன்மை இருக்கு. உங்களை எல்லாம் தள்ளிட்டாங்களா, கர்த்தர் தூக்க போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாரும் இல்லைன்னுட்டாங்களா, கர்த்தர் கொடுக்க போறான்னு அர்த்தம். மனுஷர்கள்லாம் இல்லைன்ட்டாங்கல்ல, கையை வச்சுட்டாங்கல்ல, கர்த்தர் ரெடி பண்ணிட்டாருன்னு. அல்லேலூயா. அதனால எல்லாமே நன்மையான. அதனால எப்படி இருக்கணும்? காமா இருக்கணும், கூலா இருக்கணும், பதற்றப்பட்டு. பதட்டம் வந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் வரதான் செய்யும். அல்லேலூயா. ஆனா சில அறிவு நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நம்மளால எப்படி இருக்க முடியும்? காமா இருக்கும். சரி, கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்யறாரு பார்ப்போம், கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்யறாரு பார்ப்போம், கர்த்தர் செய்ய போறத பார்ப்போம். அல்லேலூயா. இப்ப நடக்கிறத பார்க்காதீங்க, கர்த்தர் செய்ய போறத பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போறாரு, அத பாருங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் கவனிக்காதீங்க. அல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம பதற்றப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், கர்த்தர் கூட சந்தோஷமா இருக்கணும். ஏதோ ஒண்ணு எனக்கு கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டு இருக்கிறாரு, ரகசியமா செஞ்சிட்டு இருக்கிறாரு, மறைவா செஞ்சிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் செய்ய போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது ஒரு உண்மை என்னன்னா, அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாரு. காமா இருக்கும். என்னன்னா அவர் சொல்றத செய்யற வரைக்கும், அவர் வாயினால சொன்னத கரத்தினால நிறைவேற்ற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட. யார்கிட்ட சொல்றாரு? ஆதியாகமம் 28:15 வாசிங்க. ஆதியாகமம் 28:15 வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. யார்கிட்ட சொல்றாரு? யாக்கோபு கிட்ட சொல்றாரு. யாக்கோபு என்ன பண்ணிட்டான்? தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை, ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய புத்திர சுவீகாரத்தை இவன் எடுத்துக்கிட்டான். இவன் என்ன செய்துட்டான்? எடுத்துக்கிட்டான். அதனால ஏசாவுக்கு கோபம் வந்துச்சு. இவனை கொன்னுன்னு அவன் என்ன செய்யறான்? துடிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா என்ன பண்ணிட்டா? ரெபேக்கா, தம்பி உன்னை அண்ணன் என்ன செஞ்சிருவான்? கொன்னுடுவான், ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். இப்போ யாக்கோபு வனாந்தரத்துல நடந்து போகும்போது கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ போகிற இடத்துல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை இந்த தேசத்துக்கு உன்னை காத்து இந்த தேசத்துக்கு என்ன செய்வேன்? திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்ன செய்வேன்? கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்கெல்லாம் ஒரு கானான் தேசத்தை ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு யாக்கோபுட்ட, நீ பயந்து ஓடி வந்துட்ட, பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பான். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உனக்கு சகாயம் பண்ணும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். உன் பலவீனத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா.
நீ வழி தெரியாத பொழுது நான் உனக்கு வழிகாட்டும்படி உன்னோடு கூட இருப்பேன். நீ இருள்ல இருக்கும் பொழுது நான் வெளிச்சமா இருப்பேன். நீ நெருக்கப்படுகிற காலத்துல உன்னை தாங்கும்படிக்கு நான் கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. யாரும் நம்மோடு கூட இல்லைன்னாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்துரு, நான் நம்புகிறது ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறாரு. தனிமையா இல்லை. அல்லேலூயா. தனிமையா இல்லை. கர்த்தர் நம்ம எங்கேயோ தூரம், கர்த்தர் நம்மோடு கூட. அவர் பேர் என்ன? இம்மானுவேல். அவர் பேர் என்னது? இம்மானுவேல். இம்மானுவேல் அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம தனியா இல்லை. நாம தனியா, ஐயோ மனுஷர்கள்லாம் என்ன கைவிட்டாங்களே, தனிமையில நிக்கிறேன். தனிமையில நிக்கிறீங்க, தேவனோடு தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிறீங்க. நான் உன்னோடு கூட உனக்கு சகாயம் பண்ணும்படி, உன்னை பலப்படுத்தும்படி, உன்னை தூக்கி விடும்படி, உன் குறைவை நிறைவாக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால இரவும் பகலும் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். எல்லா காலத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் போகிற இடமெல்லாம் அவர் நம்மோடு கூட வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, நான் உன்னை காத்து, நான் உன்னை காத்துக்கொள். காத்துக்கொள்வேன் என்னது? ப்ரொடெக்ட், நம்மை பாதுகாக்க. எப்படி காப்பாரு? இஸ்ரவேலை காக்கிறவர். அல்லேலூயா. அவர் தூங்காம உறங்காம காக்கிற தெய்வம். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறார், காத்துக்கிட்டே இருக்கிறார். ஒருவனும் உன் மேல கை போட முடியாது. அல்லேலூயா. துஷ்டன் வழியாய் கடந்து வருவதில்லை. அப்படி கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. அல்லேலூயா. நம்மளை காக்குறன்னா இந்த கொரோனா வைரஸ் என்னைக்கே நம்மளை தூக்கி போயிடும். அவர் நம்மளை பாதுகாத்துருக்கிறார், காத்திருக்கிறார். அல்லேலூயா. காப்பார். அவர் நமக்கு ப்ரொடெக்ஷனை கொடுப்பார். நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தேவ தூதர்களை பக்கத்துல வச்சிருக்கிறார் தெரியுமா? தேவ தூதர்களை கொண்டு காக்கிறார். அப்படி செட்டையின் மறைவிடத்தில் ஒளிச்சு வச்சு பாதுகாக்கிறார். இந்த ஒரு யூடியூப்ல பார்த்தேன், இந்த கோழி தன் குஞ்சுகளை அந்த சர்ப்பத்துக்கு எப்படி விலைக்கு பாதுகாக்குது. அந்த சர்ப்பம் அந்த குஞ்சுகளை நெருங்க வரும்போது அடிச்சு துரத்து, அடிச்சு துரத்து. ஒருத்தர் ஒரு காட்டு வழியா நடந்து போனாரா, இந்த கதை சொல்லி இருப்பாங்க. ஒரு காட்டு வழியா ஒருத்தர் நடந்து போயிருக்கிறார். அங்கு ஒரு மரத்தை பார்த்திருக்கிறார். மரத்துல ஒரு கூடு இருந்தது. மரத்துல ஒரு கூடு, நெஸ்ட் ஒன்று இருந்தது. அதுல நிறைய குஞ்சுகள் தான் இருந்திருக்கு. அந்த குஞ்சுகளை நோக்கி ஒரு பாம்பு என்ன பண்ணிருக்கு, அப்படின்னு மெதுவா ஏறி இருக்கு. அந்த தாய் பறவை கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்து ரொம்ப பதட்டப்பட்டு இருக்கு. அங்க பறக்குது, இங்க பறக்குது, அங்க பறக்குது. ஆனா அந்த பாம்பு என்ன பண்ணிட்டு இருக்கு, அப்படி மெதுவா அந்த கூண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தாய் பறவை அங்க பறந்து இங்க பறந்து ரொம்ப பதட்டத்தோட சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. உடனே என்ன பண்ணிச்சு, பறவையை காணோம். பறவை இங்க பறந்து போயிடுச்சு. இவர் அதை பார்த்துக்கிட்டே இருந்தவர், ஐயோ இந்த தாய் பறவை தப்பிச்சு குஞ்சுகள்லாம் மாட்டிக்கிச்சே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பறவை என்ன பண்ணிருக்கு, ஏதோ ஒரு தழையை எடுத்துட்டு வந்து நேரா வந்து கூட்டுக்கிட்ட வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த நெஸ்டினுடைய எட்ஜில் வச்சுட்டு போயிடுச்சு. வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போய் உட்காந்து பார்த்துட்டு இந்த பாம்பு கிட்டக போய் அந்த கூட்டுக்கிட்ட அந்த தலையில வாயை வச்ச உடனே சுருண்டு போய் பொத்துன்னு கீழே விழுந்துச்சான் பாம்பு. பார்த்தா கீழே செத்து போய் கிடந்துச்சு பாம்பு.
உடனே அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல அந்த தழையும் எடுத்துட்டு போய் அந்த பாம்பை எடுத்துட்டு போய் காட்டியிருக்கிறார். அந்த கிராமத்து மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பாம்பை கொல்லுவதற்கு ஒரே ஒரு விஷம் என்ன இருக்கு, இந்த தழையில தான் இருக்கு. இந்த தழையில பாம்பு நாக்கு பட்ட உடனே பாம்பு என்ன செய்யும், செத்து போயிடும். இதை தெரிஞ்சுதான் என்ன பண்ணிருக்க, அந்த பறவை எங்கேயோ போய் அந்த எடுத்துட்டு வந்து அதை வச்சு அந்த குஞ்சுகளை பாதுகாக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்மளை பாதுகாக்கு, அவருடைய ரத்தத்தினால் நம்ம பாதுகாக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் நமக்காக. விலையேறப்பட்ட ரத்த கோட்டைக்குள்ள நம்ம மறைச்சு வச்சிருக்கிறார். அவருடைய சட்டையின் மறைவிடத்துல ஒளிச்சு வச்சிருக்கிறார். அதனால அவர் நம்ம காக்கிற தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவரு உறங்குவதும் இல்லை. சில தெய்வங்களாம் வருஷக்கணக்கில் உறங்கிட்டு இருக்கு, வருஷக்கணக்கில் உறங்கி. இவருக்கு உறக்கமே கிடையாது. நம்மை காக்கிறது தான் அவருடைய வேலை. அல்லேலூயா. நம்ம காத்துக்கிட்டே இருப்பார், நம்ம காத்துக்கிட்டே இருப்பார். கால்கள் இடராமல் நம்ம காப்பார். அல்லேலூயா. அடுத்தது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு ஒரு கவனன்ட், உடன்படிக்கையை போட்டிருக்கிறார். எல்லாத்தையும் சொல்லியிருக்கிற ஒரு உடன்படிக்கை. நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. அப்படின்றது உடன்படிக்கை. கர்த்தரோட ஒரு நாளும் கர்த்தர் உன்னை விட மாட்டார். உனக்கு என்ன சொன்னாலும் அதை செய்வார். அல்லேலூயா. நாம எப்படி இருக்கணும்? காமா. அல்லேலூயா. கூலா இருக்கு, பயப்படல. எனக்கு சொன்னது நடக்கும், எனக்கு சொன்னது நடக்கும். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் அற்பமா நான் தள்ளிவிட மாட்டேன். எனக்கு அவர் போதும். அல்லேலூயா. மனுஷர்கள் சொல்லுவாங்க, சில நேரத்தில் செய்ய மாட்டாங்க. மனுஷர்கள் சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன், பீஸ் தான் நான் கட்டுறேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னுவாங்க. அல்லேலூயா. நான் உனக்கு செய்யறேன், சொந்தக்காரங்கள சொல்றேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கல்யாணத்துக்கு எல்லாம் நான் அனுப்புறேன், உனக்கு கவலைப்படாது. ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. சில நேரத்தில் நாம நம்மள வேலை கை கொடுக்காது, மனுஷர்கள் கைவிடுவாங்க. ஆனா சொன்னதை செய்கிறவர் தேவன். அல்லேலூயா. சொன்னதை செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வாக்கு கொடுத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். சரியான நேரத்தில் செய்வார், கரெக்டான நேரத்தில் செய்வார், சரியானபடி செய்வார். சொன்னதையே செய்வார், சொல்லாதையும் செய்வார். அல்லேலூயா. நம்ம ஸ்டாலின் சொன்னதெல்லாம் செஞ்சாருல, முக்காவாசி செஞ்சுட்டு இருக்கிறார். 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு, இலவச பஸ் கொடுத்துட்டாரு. அப்புறம் அதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்து இன்னொரு பக்கம் எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏற்றிட்டாரு. எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏற்றி கரெக்டாக நமக்கு சொன்னதை செய்வார். அல்லேலூயா. எல்லாத்தையும் செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி சொல்லிருக்கிறார், 1 லட்சம் ரூபாயா பெண்களுக்கு. பெண்களுக்குலாம் எல்லாம் ஐஸ்வர்யாவான ஆயிடுங்க போல இருக்க. 1 லட்சம் ரூபாய் மாசம் 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் நம்ம மாசம் வருது போல. எல்லாரும் கிடையாது, ஏழைகளுக்கும் சொல்றாங்க. அவங்க சொல்ற ஏழை அதனால சொன்னதை செய்கிற தெய்வம். மனுஷர்களா கைவிட்டாலும், அரசியல்வாதிகளா செய்யாம போனாலும், காலமெல்லாம் மாறினாலும் சொன்னதை செய்வார். எனக்கு போன வாரம் ஒரு காரியத்தை சொன்னாரு. டாக்டர் சொன்னாரு, அமெரிக்காவில் கொடிய பஞ்சம் வரும், ஜெபம் பண்ணுங்க. அமெரிக்காவில் கொடிய பஞ்சம் வருது, எல்லாம் அங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. எங்க வேணாலும் ஆசீர்வதிப்பார், சொன்னா செய்வார், எங்க இருந்தாலும் செய்வார். அல்லேலூயா. நான் ஆண்டவரே, அமெரிக்கா பாதிக்கப்பட்டதும் நம்மளும் பாதிப்பு, வீடு வரைக்கும் வந்துடும் பாதிப்பு.
எது வரைக்கும் வந்துடும்? நம்ம வீடு வரைக்கும் வந்துடும் பாதிப்பு. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிறது இங்கெல்லாம் பாதி பேர் அமெரிக்காவில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால அதெல்லாம் நடக்கக்கூடாது, ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எங்க வேணாலும் நம்மளை வச்சு அவர் நினைச்சது ஒன்றும் தடைபடாது, எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குது. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் ஒருபோது நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் நம்பிக்கையை உனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா, thank you Jesus. எல்லா கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கைகள் உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. கர்த்தரையே என் ஆத்துமாவே சொல்லுகிறோம், நமக்குள்ளே நாம சொல்லிக்கிறோம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து. அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது யாராலும் தடை செய்ய முடியாது. மனுஷர்கள் உனக்கு விரோதமாக எழும்பலாம், உனக்கு குழி தோண்டலாம், உன்னை தடை செய்வதற்கு அவங்க பல காரியத்தை செய்யலாம். உன் வேலை ஸ்தலத்துல உன்னை தள்ளி விடுவதற்கு அவங்க பலவிதமான யோசனைகளை செய்யலாம். ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உனக்கு கொடுக்க போகிற உயர்வை யாரும் தடை செய்ய முடியாது. நீ சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் சகலவற்றை நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவன். சொல்லுங்க, ஆண்டவருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தீமையை போல இருக்கலாம், அல்லேலூயா, கர்த்தர் உனக்கு நன்மையாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. இப்ப இருக்கிற குறைவு உனக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. இப்ப இருக்கிற நெருக்கம் உனக்கு நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது. இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்தையும் நன்மையில கர்த்தர் கொண்டு வந்து முடிப்பாரு. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டாரு. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் செயல்படுகிற தேவன், அவர் கைவிடாத தேவன், அவர் தள்ளிவிடாத தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற
வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. சரண்யா முன்னாடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. சரண்யாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம். Thank you Jesus. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெருஷாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெருஷா மரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெருஷா மரியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று எழுதியிருக்கிறபடி சரண்யா ஆண்டவரே ஜெரிக்கு நீர் கொடுத்த அருமையான மகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமது கரம் ஆண்டவரே பிள்ளையின் மேல் இருந்து கர்த்தாவே இந்த பூமியில அவர் வாழ்கிற நாளெல்லாம் ஆண்டவரே கர்த்தர் அவளுக்கு துணையாயிருந்து அவளோடு கூட இருந்து அவளுக்கு தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் அவளும் அவளுடைய சந்ததியும் சுதந்திரித்துக் கொண்டு இந்த பூமியில செழித்தோங்குகிற ஒரு சந்ததியாக, தேவ பக்தி உள்ள சந்ததியாய் விளங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தின்படி பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து இவன் வளருவதற்கான எல்லா உதவிகளையும் பரத்திலிருந்து தேவன் அருளி இவள் பேரை இந்த பூமியில பெருமைப்படுத்துவீராக. ஒரு எஸ்தரை போல, தெபோராளை போல கர்த்தருடைய கரத்துல வளரும்படியாக, உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாக வேறு பிரித்து ஆசீர்வதி. சரண்யாவுக்கு ஆண்டவரே ஜெரிக்கு ஆசீர்வாதமாக, அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான பிள்ளையா விளங்க உதவி செய்யும். சத்துரு இவள் மேல் கண் போடாதபடிக்கு கர்த்தாவே ஒருவருடைய கண்ணு இவள் மேல் வராதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்துல மூடி மறைத்துக் கொள்கிறேன். ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். தேவ சமாதானம் கூட இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சேர்ந்து சொல்றோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.